வீரம் என்றால் சத்தமாக பேசுவது இல்லை. அது அமைதியாக எடுக்கப்படும் ஒரு உறுதியான முடிவு. ஒரு சிறிய கிராமம், மலைகளால் சூழப்பட்ட, மக்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு வாழ்ந்த இடம். அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதன் இருந்தான். அரசன் இல்லை, படைவீரன் இல்லை. ஆனால் அவன் செயல்கள்தான் அவனை வேறுபடுத்தின. அவன் தினமும் மக்களுக்கு உதவினான். முதியவர்களின் கைகளை பிடித்து நடத்தினான். குழந்தைகளின் சிரிப்பை பாதுகாத்தான். ஒரு நாள் இயற்கை சோதனை செய்தது. பலத்த மழை, பெருக்கெடுத்த ஆறு, கிராமத்தை இணைக்கும் ஒரே பாலம் உடைந்து விடும் நிலையில் இருந்தது. பயம் எல்லோரின் கண்களிலும் இருந்தது. ஆனால் அவனது கண்களில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. நான் முன்னே போகவில்லை என்றால் இந்த மக்களை யார் காப்பாற்றுவார்கள்? அவன் தயங்கவில்லை. ஒரு கயிற்றை கட்டிக்கொண்டு பெருக்கெடுத்த ஆற்றை நோக்கி நடந்தான். நீர் அவனை தள்ளியது, காற்று அவனை சோதித்தது. ஆனால் அவன் மன உறுதி அதையெல்லாம் விட வலிமையானது. வலி இருந்தது, பயம் இருந்தது, ஆனால் பொறுப்பு அதையெல்லாம் மிஞ்சியது. அவன் வென்றான். பாலம் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டது. மக்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். யாரும் அவனை கைத்தட்டி பாராட்டவில்லை. யாரும் அவனை வீரன் என்று கூச்சலிடவில்லை. ஆனால் ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு நம்பிக்கை மீண்டும் பிறந்தது. அவன் அமைதியாக நடந்து சென்றான், பெயர் தெரியாதவனாக. ஆனால் செயல் அவனை என்றும் நினைவில் வைத்தது. ஏனெனில் உண்மையான வீரன் அங்கீகாரம் தேடமாட்டான். அவன் கடமையை மட்டும் செய்வான். அதுவே உண்மையான வீரம்.